எல்லா இடத்துலையும் பனைமரத்தை நடுங்க பனைமரத்தை நடுங்கன்னு சொல்கிறாங்களே, ஏன் வேற மரமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அது ஏன் அப்படின்னு சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பனைமரம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது நொங்கு, கருப்பட்டி, பதநீர் இப்படி சாப்பிட்ற பொருட்கள் தான். ஆனால் இதனால பல நன்மைகள் இருக்குது. பனைமரம் வறண்ட நிலத்திலையும் வளரக்கூடியது. ஏன்னா அது தன்னுடைய தண்டில் 10,000 லிட்டர் வரைக்கும் தண்ணியை தேக்கி வைக்க முடியுமா. அதனால அதுக்கு தேவையான தண்ணி எப்பயுமே அதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக போகும். வேர்கள் ஆழமாக போகிறதுனால என்ன நன்மைனா அந்த இடத்துல மண் அரிப்பு இருக்காது. பனை மரங்களை நீர்நிலைகளை சுற்றி நட்டி வைப்பாங்க. ஏன்னா மண் அரிப்பு இருக்காது. அந்த நீர்நிலையில தண்ணி ஆதாரம் எப்பயுமே இருக்கும். நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் அப்படின்றது தான். பனை மரத்தோட இலைகளை பார்த்தீங்கன்னா அந்த நுனிகள் எல்லாமே கூர்மையாக இருக்கும். இதனால மின்னல் அடிக்கும் போது மின்னல் விழும்போது பனை மரத்து மேலே விழும். அதாவது அந்த மின்னலை இது உள்வாங்கி கொண்டு தன்னுடைய தண்டு வழியாக அந்த மின்னலை பூமிக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஒரு கிராமத்தை சுற்றி பனை மரங்கள் இருக்குதுன்னா மின்னல் அந்த கிராமத்தை தாக்கவே தாக்காது. இந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் மழை நேரத்தில் இடி மின்னல் நேரத்தில் பனை மரத்துக்கு கீழே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பனை மரத்தோட ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் கொண்டது. அதே மாதிரி தொழில் பயனும் கொண்டது. கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த இலை தண்டு ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதை வச்சு வேலி கட்டியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பாகமும் அந்த மரத்தில் பயன்படுத்தப்படும். அதனால தான் முன்னோர்கள் இந்த மரத்தை கற்பகத்தரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்ன கேட்டாலும் இந்த மரம் கொடுக்குமா. பனை மரத்தில் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு இருக்குது. பெண் மரம் பூ பூத்து காய்கள் வந்து பழங்கள் வரும். ஆண் மரத்துல பூக்கள் மாதிரி தான் வரும். அது காய் காய்க்காது. அந்த பூக்களை பறித்து கிராமத்துல பிள்ளைகள் எல்லாம் மாவலி அப்படின்னு சொல்லி அதை ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்துவாங்க.